பிரிக் ஒர்க் பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜு ஷார்ப்பாக கரெக்டாக தூக்கு இருக்கணும். அதே மாதிரி ஜாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா லெவல் கரெக்டாக இருக்கணும். பார்த்தீங்களா, இது வந்து சாம்பர் பிரிக்கு பண்ணிகிட்ருக்காரு. அது மாதிரி இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு அப்படி தான் இருக்கும். பிரிக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும் கேப்பு. சரிங்களா, இந்த பாருங்கள், இது உள்ளெல்லாம் கலவை வந்து சரியாக பேக்கிங் ஆகிருக்கா, உள்ளே வந்து பேக் பண்ணணும். அப்படிங்களா, எப்படி இருக்கணும் இப்போ அவர் பண்ணிகிட்ருக்காரு. அது மாதிரி கல் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா செட்டிங் ஆகும். ஓகேங்களா, லைன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வேரி ஆகுதா, அதை ஸ்ட்ரைட் பண்ண சொல்லியிருக்கேன். பிரிக்கருக்கு வந்து ப்ராப்பராக லெவலில் இருக்கணும், தூக்கும் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரா. இது வந்து சரியாக இருக்கணும். இதை வந்து மெயினாக பார்த்தாலே போதும் பிரிக் ஒர்க்கில்.